பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதாக. ஆம், ஆசா இங்கே சொல்லுகிறார். மிக முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமாங்க? இயேசு கிறிஸ்து மிக மிக நல்லவராகவே இருக்கிறாருங்க. நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி அழுத்தி சொல்லுகிறதுல இருந்தே தெரியுதா? சில நேரங்கள்ல சிலருக்கு விரத்தில என்ன சொல்றோம்னு தெரியாம ஆண்டவரை தூஷிச்சு பேசிடுறோம். அதனாலதான் அவர் அழுத்தி சொல்றாரு, ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். தேவன் என்னைக்குங்க உங்களுக்கு கெடுதி செய்தாரு? ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன்ல, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை வாழ வைக்கிற தேவன். ஒரு நாள் அவர் கெட்டதை செய்ய மாட்டார். தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைய கடந்த காலத்துல, நிகழ்காலத்துல, வருங்காலத்துல செய்ய போகிற நன்மைகளை நீங்க நினைச்சு பார்த்தாலே ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களுக்குள்ள வேற விதமான வார்த்தைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நமக்குள்ள இருந்த விரக்தி தாங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்ம சுத்தம் உள்ளவர், இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாவே நல்லவராகவே இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.